டைட்டில் கார்டில் அன்றைக்கி ரொம்ப விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம், என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசி தான் போட்டாங்க. இந்த கைதட்டலுக்கும் இந்த ஆதரவுக்கும், ஏன்னா என் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது டைட்டில் கார்டில் அன்றைக்கி ரொம்ப விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம், என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசி தான் போட்டாங்க. எந்த கதாநாயகன் அதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தும் புதுமுகம் அப்படின்னு தான் போடுவோம். யாருமே என்றும் உங்கள் ஆதரவை நாடும் இந்த புதுமுகம்னு யாருக்குமே போட்டதே கிடையாது. ஸோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் எனக்கு தெரியாது அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அளவு இந்த ஆதரவை நாடிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க கொடுக்குற அந்த ஆதரவு தான் பெரிய விஷயம். இந்த ஒரு இதை பத்தி சொல்லணும்னா, இந்த நேரில் நான் நிற்கிறதே எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு பிபி டோட்டலாகவே இல்லை, ஏற்கனவே வேர்ட்டிகல் ப்ராப்ளம். ஸோ நடக்கும்போது பாடி பேலன்ஸ் போகும். அதனாலே நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இல்லாமே இருந்தேன். இன்னைக்கு போன வருஷமும் முந்தின வருஷம் ஹேமச்சந்திரன் ஹேமச்சந்திரன் அவர் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தது சுவாசி. ஊர்வசி எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு தான் கொடுத்தேங்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு தான் கொடுத்தேங்கிறாங்க அப்படின்னு. எனக்கு நிறைய எந்த ஆர்டிஸ்டும் எங்க மட்டும் சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கடி, அவங்க உனக்கு தான் கொடுப்பேங்கிறாங்க அந்த விருது அப்படின்னு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, வீட்டுல விருந்து வைக்கிறதுக்கு கபோர்ட்ல இடம் இல்லாச்சுன்னா உண்மையிலே சொல்றேன். ஆமா ஆமாப்பா உண்மையிலே சொல்றேன். ஏன்னா அங்கங்க இருக்கிற டேபிள்கள்ல எல்லாம் ஒவ்வொரு அவார்டு இருக்கு. ஐகானிக் அவார்டு, இந்த அவார்டு இந்த அவார்டு ஒரு ஆசைப்பா. ரொம்ப நன்றிங்க அவார்டுன்னு ஒரு போர்ட்ல சொன்னாலே அது ஒரு நன்றி தானே, போதுமே. ஊர்வசிக்கு இந்த ஒரு அவார்டு இருக்குது, நீங்க மேடம் சொல்லிட்டாங்க பெரிய அளவுல சொல்லணும்னாக்க இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். அப்படியே வர்ணிச்சு ஒரு 10 அவார்டு ஒன்னா கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க சொல்லிடுவாங்க. அது போதுமே. இந்த அவார்டு ஊர்வசிக்கே அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க, போதும். இதுக்கே நம்ம கூட்டு உட்கார வச்சு ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் இங்க வரலன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்திருக்கும். ஏன்னா என்ன மாதிரி ஒரு லேசியான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஷூட்டிங் இல்லைன்னா 10 நாள், அந்த 10 நாளும் காலை ஒடுக்கிட்டு இப்படியே தூங்கிட்டு இருந்தேன். எழுப்பி சாப்பாடு கூப்பிட்டு வற்புறுத்தினா சாப்பிடுவேன். இல்லையா சாப்பாடு கொடுக்கலையோ நோ கம்ப்ளைண்ட், பேசாம தூங்கிடுவேன். இப்படி இருக்கிற என்ன மாதிரி ஒரு ஆளை எழுப்பி கூப்பிட்டு திருப்பி நடிக்க வைக்கிறாங்க. 10 படத்துல இருந்தே எனக்கு பெரிய காலங்காத்தால ஷூட்டிங் கூப்பிடுறாங்களே. இப்பெல்லாம் எப்படின்னா ஒரு 10 வருஷமா எப்படின்னா, இல்லை எனக்கு காலையில் வர முடியாதுங்க, இல்லை வேண்டாம் மேடம் நீங்கள் காலையில் வர வேண்டாம், எப்போ வருவீங்க? ஆனால் ஐயா இது காலையில் நான் வரும்போது ஒரு 10, 11 மணி 12 மணி ஆகும். சரி அப்போதான் வாங்கலாம் சொல்ல ஒன்றும் சொல்லலையே. எப்போ வர வேணும்னா சொல்ல முடியாது, என்னைக்கு வருவேன்லாம் சொல்ல முடியாது. சரி இருக்கட்டும். என் வீட்டுக்காரங்க சார் இன்னைக்கு காலையில் ஷூட்டிங் வருவாங்க. அவர் இதை எழுப்பி அவருக்கு எனக்கு தான் லொகேஷனுக்கு எல்லாரையும் பார்த்த உடனே இந்த மாதிரி அழகழகான கொழுன்னு அழகான முருங்காட்சி சிரிக்காம இருக்கிறது ஒன்றும் இல்லை சார், ஓகே குட் மார்னிங் அப்படின்னு ஆக்ட் பண்ணி இப்படியே நாட்கள் தள்ளி இவ்வளவு நாள் ஆகிப்போச்சு சார். உண்மையிலே சொல்றேன், அது வரைக்கும் நான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆள். ஆனா சினிமாவுக்கு நம்மளை வேண்டாங்கிறது நல்லா தெரியும். நமக்கு தான் சினிமா வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆட்களுக்கு நம்மளை வேண்டாம். நம்ம நடிகர்னா மறந்துடுவாங்க, ஊருக்கு சேர்ந்த படம் பழைய நகல மறந்துடுவாங்க. உங்களை எங்களுக்கு தான் வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு மேல உட்காந்துருக்கீங்க பாருங்க, நம்ம சொல்லுவோம் கொஞ்சமா பேசி மேல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. மேல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேல இருக்கிறவங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறவங்க யாராவது எப்படி அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நன்றிங்க. அந்த நன்றி மறக்கவே முடியாது.
ஹேமச்சந்திரன் தொடர்ந்து பெரிய விஷயமா நீங்க நடந்துட்டு வர்றீங்க. ஏன்னா கவிதாரா மாதிரி, உமா மகேஸ்வரி மாதிரி எத்தனை பேர் எனக்கு ஒரே அசிங்கமா சொல்லுங்க. ஒரு கலெக்டர் என்கிட்ட எல்லாம் ஒரு டைலாக் ரிப்பீட் பண்ண சொன்னா எனக்கு தெரியாது. இங்க வந்து பிரமாதமா டான்ஸ் ஆடினாங்க, கிளாசிக்கல் டான்ஸ். அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க சொன்ன உடனே அசரா ரிக்வெஸ்ட் பண்ண உடனே டான்ஸ் ஆட காமிச்சா வருங்க மேம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.